ஸோ இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு சென்டென்ஸ் ஈஸியாக சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை வச்சு மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்னா பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல்னா என்ன? ஸோ யாரை பற்றி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோமோ, இப்போ பீப்புள் இல்லை ராம் இல்லை ஹீ அவன் அவள் அவர்கள் நாங்கள் அப்படின்றவங்கள வச்சு நம்ம சொல்கிறது தான் பெயர்ச்சொல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ப்னா என்ன? வினைச்சொல். எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வினை. வினைனா என்ன? செயல் தானே. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சென்டென்ஸில் சொல்ல போகிறது தான் வேர்பு. ஸோ இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மெனி பீப்புள் ஈட் ஃப்ரூட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். மெனி பீப்புள்னால் நிறைய பீப்புள். இங்கே இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? பீப்புளை பற்றி பேசுகிறோம். ஸோ மெனி பீப்புள், நிறைய பீப்புளை பற்றி பேசுகிறோம். அப்போ சப்ஜெக்ட் யார்? மெனி பீப்புள். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? சாப்பிட்றத பற்றி பேசுகிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோம். மெனி பீப்புள் ஈட் வெஜிடபிள்ஸ் ஃபார் லஞ்ச். மெனி பீப்புள் ஈட் நட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈட் அப்படிங்கிறது இங்கே வேர்பு. சாப்பிட்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு வினை செயல். ஸோ அதுதான் வேர்பு. ஃப்ரூட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். மெனி பீப்புள் ஈட் ஃப்ரூட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸை நிறைய பீப்புள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு, ராம் கோஸ் டு த ஜிம் அண்ட் எக்ஸசைசஸ் 3 times a week. ஓகேங்களா? ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? நம்ம ராமை பற்றி பேசுகிறோம். ஸோ ராமுங்கிறவர் தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே போகிறது அப்படிங்கிறது ஒரு செயல். ஸோ அதுதான் வேர்ப். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஜிம்முக்கு போகிறாங்க. கோஸ் டு த ஜிம்முக்கு போகிறாங்க. அண்ட் எக்ஸசைசஸ் 3 times a week. ஒரு வாரத்தில், வீக்னா ஒரு வாரத்தில் 3 times 3 தடவை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அண்ட் ஜிம்முக்கு போகிறாங்க. அப்போ இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதும் போகிறாங்க அப்படிங்கிறதும் வேர்பு. ஓகேங்களா? இப்போ வேர்பு என்னது? கோஸ் அண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வேர்பு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் இல்லையா? ஸோ ராம் கோஸ் டு த ஜிம் அண்ட் எக்ஸசைசஸ் 3 times a week அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ராமு அண்ட் சீதா ஆர் கோயிங் டு ஹவாய் திஸ் சம்மர். ஸோ இங்கே யாரை பற்றி நம்ம பேசுகிறோம்? ராமு அண்ட் சீதாவை பற்றி பேசுகிறோம். அப்போ 2 பேர் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ராமு அண்ட் சீதா சப்ஜெக்ட். ஆர் கோயிங். ஸோ 2 பேரை பேசும்போது நம்ம ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இஸ். இப்போ ஒருத்தவங்க மட்டும் போகிறாங்கன்னா ராமு இஸ் கோயிங். இஸ் நம்ம சேர்க்கணும். சிங்குலர் ஒரு பர்சனை பற்றி பேசணுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். இங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் கோயிங் டு ஹவாய். கோயிங்னா போகிறது. அப்போ வேர்பு தானே. ஸோ கோயிங்கிறது தானே வேர்பு. ஸோ ஆர் கோயிங் அப்படிங்கிறது வேர்பு. டு எங்கே போகிறாங்க? ஹவாய்க்கு போகிறாங்க. ஹவாய்ங்கிறது ஒரு பிளேஸ். வேறு எதாவது நம்ம போட்டுக்கலாம். கொடைக்கானல், ஊட்டி அப்படி போட்டுக்கலாம். ராமு அண்ட் சீதா, யூ அண்ட் மீ ஆர் கோயிங் டு கொடைக்கானல் திஸ் வின்டர். திஸ் சம்மர்னால் இந்த கோடை காலத்தில் ஹவாய்க்கு போகிறாங்க ராமுவும் சீதாவும் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு, ஜேம்ஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வில் மீட் அஸ் அட் தியேட்டர். ஓகேங்களா? அப்போ இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? ஜேம்ஸ் அண்ட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட் ஜேம்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும். வில் மீட் அஸ். வில்னா ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பேசுகிறது. ஸோ வில் மீட் அஸ் அட் த தியேட்டர். ஏதாவது ஒரு பிளேஸை பற்றி நம்ம சொல்லும்போது அட் யூஸ் பண்ணணும். அப்படி தானே? அட்னா இல்லை அப்படிங்கிற மீனிங். தியேட்டரில் இங்கே மீட் பண்ணுறது செயல். அப்போ வேர்புங்கிறது என்னது? வில் மீட். ஓகேங்களா? இப்போ ஃப்யூச்சரில் நம்ம சொல்லணும். மீட் பண்ணுவாங்க, எங்களை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லணும்? ஜேம்ஸ் அண்ட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வில் மீட் அஸ் அட் த தியேட்டர். இவங்க 2 பேரும் வில் மீட், நாளைக்கு மீட் பண்ணுவாங்க. அஸ்னா எங்களை அப்படிங்கிறது மீனிங். எங்கே மீட் பண்ணுவாங்க? அட் த தியேட்டரில். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லணும், அடுத்து வேர்ப் சொல்லணும், அடுத்து நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோமோ அதை சொல்லணும். ஸோ ராமு அண்ட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வில் மீட் அஸ் அட் தியேட்டர். இவங்க 2 பேரும் சப்ஜெக்ட்டு. அடுத்து வேர்பு வில் மீட் அப்படிங்கிறது வேர்பு. யாரை மீட் பண்ணுவாங்க? எங்கே மீட் பண்ணுவாங்க. அடுத்து எங்கே மீட் பண்ணுவாங்க? அட் தி தியேட்டர். ஒரு பிளேஸை சொல்லும் போது நம்ம அட் யூஸ் பண்ணணும். அட் தி தியேட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே மீட் பண்ணுவாங்க. இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 5th ஒன். வி ப்ராபப்ளி won't have to wait very long for the next bus. இங்கே சப்ஜெக்ட் யார்? வீனா யார்? நாங்கள். வேர்ப் என்னது? won't have to wait.
ஸோ வெயிட் பண்ண தேவையில்லை. ஃபார் வெரி லாங் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். அடுத்த பஸ்ஸுக்காக we probably won't have to wait very long for the next bus. for the next bus நெக்ஸ்ட் பஸ்க்காக வெரி லாங் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது மீனிங் இந்த இதுக்கு. we probably won't have to வெயிட் பண்ண தேவையில்ல ஃபார் வெரி லாங் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.